அன்பார்ந்த நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த கட்டட அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாதிரி தெரியும். ஆனால் இது வெளிநாடு இல்லை. நமக்கு பக்கத்து மாநிலம் கேரளாவில் இருக்கிற கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பேர் வந்து கிராண்ட் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளிநாட்டு செல்வந்தர்கள் மற்றும் கேரளாவில் இருக்கிற தொழிலதிபர்களால் கட்டப்பட்டது. இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கோழிக்கோடுங்கிற ஊருக்கு வந்து கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டு கேஆர்டிசின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நிற்கிற இடம். அந்த இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து கைத்தப்பொயில், இந்த ஊர் பேர், இந்த இடம் இருக்கிற ஊர் பேர் வந்து கைத்தப்பொயில். நாலேஜ் சிட்டி இந்த சிட்டியோட பேர். அங்கே போனீங்கன்னா இந்த பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலோட முன்புற தோற்றம் தான் இது. இப்போ இந்த இடம் காலி இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நோம்பு மாதத்தில் நோம்பு துறக்கிற நிகழ்ச்சி, அதாவது வந்து இப்தாருன்னு சொல்லுவோம் தமிழ், அரபில் இப்தாருன்னு சொல்லுவோம், தமிழில் நோம்பு துறக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து போயிருந்தோம். திருப்பூர்லேருந்து கோழிக்கோடு போய் கோழிக்கோடுலேருந்து இங்கே போயிருந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வெளிநாடு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா துபாய், ஷார்ஜா இந்த சைடு இருக்கிற வளைகுடா நாடுகள் இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி இந்த இடம் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நோம்பு மாதத்தில் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டோர் நோம்பு திறப்பாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டில் ஒது செய்ய போகிற இடம். அதாவது டாய்லெட், பாத்ரூமு, அப்புறம் முகம் கழுவிட்டு இல்லை தொழுகைக்கு தயாராகிறனா அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அண்டர் கிரவுண்டே பார்த்திங்கன்னா பெரிய மால் மாதிரி இருக்கும். இது நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தா போனோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுதான் நான் பெரிய இருந்து பேசுனேன். நான் கொஞ்சம் தடுமாறி தான் பேசுவேன். அதனால தான் சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப வீட்டில் இருந்து பேசி இந்த வீடியோ அப்லோடு பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். ஸ்டக்காகி நின்றுச்சு வீடியோ, என்னன்னு தெரியல. நமக்கு தொழில்நுட்ப அறிவு கொஞ்சம் கம்மி தான். அதனால் இது எடிட்டிங் கட்டிங்லாம் தெரியல. இனி தான் ஒன்று ஒன்றா பழகணும். இந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து கம்மி செலவில் ஒரு ஃபாரின் பள்ளிவாசல் போன மாதிரி தெரியும். நோம்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா ஒரு 5000க்கு மேற்பட்டோர் நோம்பு திறப்பாங்க. ஜூஸு, தண்ணி, அதுபோக ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, வெளிநாட்டில் சாப்பிட்ற மாதிரியே 5 பேர் சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் மந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. 5 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம போதுமான சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே இந்த வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அசர் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மகரிப் தொழுகைக்கு முன்னாடி அசர் தொழுகைன்னா 5 மணிக்கு ஒரு தொழுகை நடக்குங்க. தொழுதுட்டு இந்த வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து 1 வருஷம் ஆச்சு. அப்லோட் பண்ணுறேன். இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டோர் தொழுகலாம். தோராயமாக சொல்கிறேன். மேலே சைட்டில் மானம் மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இஸ்லாமியில் இருந்தீங்கன்னா நோம்பு திறக்கிறது சிறப்பாக இருக்கும். கிறிஸ்துவ சகோதரங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். ரீல்ஸ் எடுக்கலாம். அதுபோக இந்த நாலேஜ் சிட்டிங்கிற இடத்துல பார்த்து வெளிநாட்டு பில்டிங் மாதிரி 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது. இந்த இஃப்தாருக்கு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஸ்டக் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. சத்தியசோதனை ஸ்டக் ஆகி போகுது. என்ன காரணம் என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா சாப்பாடு பொறுத்துக்கும் 5 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நிறையா தான் இருக்கும் சாப்பாடு. சிக்கன் பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களுக்கு அது சிக்கன் பிரியாணி மாதிரி தெரியல. ஏதோ குஸ்காவில் சிக்கனை வச்சு தந்த மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டு ஸ்டைல் வேறு, அங்கத்து ஸ்டைல் வேறு. இது சிக்கன் பிரியாணி 5000 பேர்த்துக்குமே வாலண்டியர்ஸு. இது மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் வாலண்டியர்ஸு. இவங்க தான் அந்த சாப்பாடு போடுறது, சப்ளை பண்ணுறது எல்லாம். நம்ம போனோம்னா பார்வையாளரை போனவங்கன்னா வீடியோஸ் எதுவும் எடுத்துகிட்டு லைனில் விடுவாங்க. லைன்லன்னா யாரும் நெருக்கிட்டுலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை.
அப்படியே வரிசையாக போனோம்னா அப்படியே உட்காந்துக்கலாம். அந்த இடம் காலி இடம். இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்க, காலி இடம், அவ்வளோ பெரிய இடம். அந்த இடம் வந்துருச்சு பாருங்க. காலி இடத்துல இப்படியே ஆளுக்கு போகிறாங்களா, கீழே பேப்பர்ஸ் வச்சு பெட் வச்சு தண்ணி வச்சு ஒரு பழம் ஒன்று வச்சாங்க, ஆரஞ்சு ஆப்பிள்னு ஒரு பழம் வைப்பாங்க. இந்த இடம் இப்போ காலியாக இருக்கிற இடம் இன்னொரு நோம்பு திறக்கிற நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வீட்டில் நோம்பு திறக்கிறவங்க இருப்போம். அப்புறம் நண்பர்களோட ஒரு 10 பேர் சேர்ந்து ரூமில் நோம்பு திறக்கிறவங்க இருப்போம். அப்புறம் பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் போய் ஒரு 100 கணக்காரோட நோம்பு திறக்கிறவங்க இருக்கும். இது மாதிரி ஒரு 5000 பேர் 7000 பேர் இது மாதிரி கூடி இது மாதிரி வாய்ப்பு பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து உட்காந்துருக்கிற ஒரு பகுதி தான். இதில் எப்படிப்பா 5000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி அந்த பள்ளிவாசலை சுற்றியுமே இது மாதிரி கால் நடக்குது. நாங்கள் உட்காந்த இடத்துல பெரிய வீடியோ தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது. வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல வாய்ப்பான நீங்கள் பயன்படுத்திங்க. பெருசாக செலவு ட்ரெயினில் போனால் செலவு எதுலேயும் வராது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து போனாலுமே அதிகபட்சம் 300 சம்திங்கில் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த கைத்தப்பொயில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கைத்தப்பொயில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நைட்டில் பூரா தான் இருக்குது. தமிழில் அறிவு நகரம்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல், காலேஜ்